அப்போ என் வேலை பெர்மனன்ட் ஆகாதது காரணம் நீங்க தானா? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து மதி கத்துனோன்னு அப்படியே ஷாக் ஆகி வந்து எல்லாரும் பார்த்து, என்னம்மா குரலை வச்சு இப்படி பேசுற, ஒரு குடும்ப பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு லக்ஷ்மி பேசும்பொழுதே வந்து, தயவு செஞ்சு அமைதியா இருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்தா இத்தனை நாள் வரைக்கும் நானும் வந்து அமைதியா இருக்கேன், என்ன ஏதாச்சும் தேவையில்லாம வந்து இந்த விஷயத்தை தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கையை காமிச்சிட்டு உண்மையை சொல்லுங்க. நீங்களும் உங்க மாமாவும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் வந்து என்ன இப்படி பண்ணீங்களா, எனக்கு வந்து வேலை கிடைக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணீங்களா அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து, என்னடி என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து, யோ வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு ஒரு குரல் வந்தோடனே இப்படி ஷாக் ஆகி திரும்பி பார்த்த உடனே வந்து அந்த பக்கம் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாரு சுரேஷ். இது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷனில் அப்படியே வந்து அந்த பக்கமும் கோபமாக நடந்துட்டு இருக்காரு சுரேஷ். என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களா மாமா அப்படின்னு வந்து போய் தங்கராஜிட்ட கத்த, நான் எப்பவே சொன்னேன் இவனுக்கு வேணான்ட்டு, இவனை கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு வந்து கத்துன உடனே வந்து டக்குன்னு, டேய் மச்சான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, அவளை வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு கூட்டு போகிறதுக்கே ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா நீ அடிச்சேன்னு தெரிஞ்சாலே அவங்களால தாங்கிக்க முடியல. வீட்டை விட்டு கூட்டு போயிருந்தாங்கன்னா அவள் நேராக ஸ்டேஷன் போயிருப்பா. ஸ்டேஷனில் ஏற்கனவே இருந்த பிரச்சனை மாதிரிலாம் இருக்காது. அவளை நீ அடிச்ச அப்படின்னு தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனையாயிடும், பஞ்சாயத்து ஆகிடும். வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா உன் வேலையும் போயிடும். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் ஞாபகத்தில் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுத்து போடா அப்படின்னு உள்ளார போறார். உள்ளார போனால் வந்து மதி உள்ளார போய் கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்தி உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்க வந்து இப்போ நைட் ட்ரெஸ்ஸோட வெளில வந்தோடனே வந்து, இந்த பாரு இனிமேல் நீ ஹாலில் தூங்கிக்கோ, எனக்கும் நானும் ஒரே இடத்துல தூங்கல, எனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் அந்த என் ரூமில் நான் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து மதிக்கிட்ட சொல்ல, மதிட்டு ஒரு லுக் விட்டுட்டு அமைதியாக எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளார போயிட்டு ரூம் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இவர் தட்டிகிட்டே இருக்கார் வெளில இருந்து. படுக்கிறதா இருந்தால் நீங்கள் வெளில படுங்க, அந்த சோஃபாவில் வந்து ஒரு தலையணையும் போர்வையும் வச்சுருக்கேன் அப்படின்னு உள்ளே இருந்து குரல் மட்டும் கேட்குது. கட்டுப்போட ஆத்திரத்தோட வந்து எதையோ வந்து எட்டி டேபிளை உதைக்க, டேபிளில் இருந்த செம்பு அப்படியே உருண்டு தண்ணி அப்படியே புலக்குன்னு அந்த பக்கம் ஓடுது. செம்பு வேற அப்படியே சுற்றி ஒரு இடத்துல நங்குன்னு ஓடி போய் நிற்கும் பொழுதே வந்து வெளில ராகவன் லக்ஷ்மி வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னா, எங்க இருந்துமா அவளை பிடிச்சிங்க, இவளை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே போச்சு, நான் தனியாக இருந்தபோது கூட நிம்மதியாக இருந்தேன், இப்போ என் ரூமும் போச்சு, அவளை வெளில போய் படுத்துக்கோ, இனிமேல் உன் கூட தூங்க மாட்டேன்னா ரூம்குள்ளே போய் அவப்படுத்து கதவு பூட்டிட்டா அப்படின்னா, என்ன அவளை அப்படின்னு போகும்பொழுது, விடுறா லக்ஷ்மி இரு, நமக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, இதை நம்ம டேரெக்டாக இப்படியே நேரடியாலாம் வந்து இது பண்ண முடியாது, என்னன்னு பார்க்கணும், இவளை வந்து முதல்ல நம்ம கைக்குள்ளார வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இப்போ தான் தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது என்னங்க பண்ண முடியும், இவளோட திமிர் எடுத்து தெரியறா. வேலை போனால் அமைதியாக இருப்போம்னு நினச்சோம், அதுவும் நடக்கலை. அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டா அதிகமாக இது ஏதாச்சும் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பாவும் ஏற்றி விட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவளை நம்ம கூட மாப்பிள்ளையும் மன்னிப்பு கேட்க வச்சிட்டாரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்லும் பொழுது தான் ராகவன் வந்து, மாப்பிள்ளை நமக்காக தான் பேசுகிறாரு, போலீஸ் கேஸ்ன்னு போனால் சுரேஷோட வேலைக்கே பிரச்சனையாயிடும் அப்படின்னு வந்து பேசும்பொழுது தான் இப்போ உள்ளார இவ மதியம் வந்து தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கலான்னு போனால் தண்ணி இல்லை. சரி தண்ணி இல்லையே, தண்ணியை வந்து எடுத்து வரலாம் அப்படின்னு லைட்டாக அப்படி கதவை திறக்கும் பொழுதே வெளில அந்த பக்கம் பேசுகிற சவுண்டு கேட்குது. என்னென்னு வந்து பார்த்தா, இன்னும் மாப்பிள்ளை நமக்காக நிறைய செய்கிறாரு, அவரையும் நம்மளும் தேவையில்லாமல் ஒவ்வொரு தடவையும் இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் மாப்பிள்ளை தான் அந்த பொண்ணை பார்த்து கட்டி வச்சார், அது என்னவோ உண்மைதான். ஆனாலும் சுரேஷ் நீ தாண்டா அந்த விஷயத்தை தனியாக இது பண்ணணும், எல்லாத்தையும் முன்னாடி வச்சு பேசினா இது தேவையில்லாமல் பிரச்சனை தான் ஆகும். அவளுக்கு வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இப்படி கரெக்டாக இப்படி வெளில இருந்து மதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க பேச கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்து அவளுக்கு அந்த வேலையை போக வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, நேராக போய் பேசி அந்த ட்ரஸ்ட்டை போய் பேசி இவ்வளோத்தையும் பண்ணி அவளை வீட்டில் உட்கார வச்சிட்டாரு. இனிமேல் அவள் பணத்துக்கு உங்ககிட்ட வந்து நிற்கணும். இப்போதைக்கு அவள் கையில் கொஞ்சம் காசு இருக்கும், அதனால திமிர் எடுத்து ஆடுறான். கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாள் பணமெல்லாம் காலி ஆகும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க மாப்பிள்ளையா அப்படின்னா, ஆமாம் மாப்பிள்ளை தான் ட்ரஸ்ட்லாம் போய் பேசி எல்லா விஷயத்தையும் செஞ்சது அவர் தானே. எப்படியோ அவளுக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகிருக்கும், இல்லைனா பெர்மனெண்ட் ஆகிருந்தால் இன்னும் சம்பளம் அதிகம் இருந்தால் இன்னும் அதிகமாக ஆடிருப்பா, முடிஞ்சால் இவனோட சேர்த்து நம்மளையும் சேர்த்து அரைஞ்சிருப்பா அப்படின்னு வந்து பக்கம் லக்ஷ்மி சொன்னோடனே வந்து இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கேட்டு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து அப்படியே கோவமாயிடுறாங்க. இப்போ வந்து மதி உள்ளார போயிட்டு வந்து நேராக வந்து 2 ஃபோன் கால் பண்ணுறாங்க. ஃபோன் கால் பண்ணி அந்த பக்கமும் இந்த பக்கமும் கோவமாக பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு ஃபோன் கால் பண்ணுறாங்க. இன்னொரு ஃபோன் கால் பண்ணி வந்து அட்டையை வந்து பேசுகிறாங்க. நைட்லேயே அதாவது அர்த்த ராத்திரியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
பேசி எல்லாம் முடிச்சு காலையில் கிளம்பி எல்லாம் காலையில் இவர் வந்து வாக்கிங் போகலான்னு போகும்பொழுதே வந்து இந்த பக்கம் நானும் கொஞ்சம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அண்ணி எனக்கு அந்த புரோட்டீன் பவுடர் மட்டும் கலந்து கொடுங்க அண்ணி, புரோட்டீன் ஷேக் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் வெளில வராரு சுரேஷ். வெளில வரும்பொழுதே வந்து இப்போ டக்குன்னு வந்து மதி நேராக நிற்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ராகவன் கிட்ட சொன்னேன். எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு, மனுஷங்களை மதிக்கிறவ கூட பேசலாம், பெரியவங்களுக்கு வயசுக்கு மரியாதை இல்லாத ஒருத்தி கூட பேசவே முடியாது அப்படின்னு வந்து சொல்ல, நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கல, பேச போகிறேன்னு சொல்கிறேன். என் வேலை எனக்கு இல்லாமல் போனதுக்கு, பெர்மனெண்ட் ஆகாமல் போனதுக்கு, என்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து என்னம்மா பேசுகிற, என்ன உன் வேலையை வச்சு நான் உன் வேலையை இப்போ ஓகேதான் எங்கள் வேலையா அப்படிங்கும் போது எனக்கு எல்லாமே தெரியும். நீங்களும் இந்த உங்கள் பையனும் உங்கள் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் என் வேலை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோ தூரம் யோசித்தேன். பெர்மனெண்ட் லிஸ்ட்டில் என் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னாங்க. திடீர்னு ராத்திரியாக வேணான்னு முடிவு எடுத்து என்னை வேலையை விட்டு அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படின்னா என் வேலை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நல்லா தான் வேலை செஞ்சேன். அப்போ அது நடக்கலைன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னு நினச்சேன். அது காரணம் நீங்கள் தானா அப்படின்னு வந்து கத்துன உடனே அது என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு வந்து திருப்பி சும்மா மாமாவை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா, எவ்வளோ உனக்குலாம் இந்த பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னா இந்த பாருங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ட்டு வந்து பேசிட்டு வந்து என்ன என் வேலையை போக வச்சா நான் வந்து அப்படியே வீட்டிலே உட்காந்துருவேன் நினைக்கிறீங்களா, என் வேலையை போக வச்சது நீங்கள் தானே அப்படின்னு கத்த. ஆமாண்டி நாங்கள் தான் போக வச்சோம், இப்போ நீ என்ன செய்வேன், உனக்கு வேலை கிடையாது, இதுக்கப்புறம் நீ வீட்டில் தான் உட்காந்துருக்கணும், இதுக்கப்புறம் வந்து சும்மா சோத்துக்கு எங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு பூ வேணும் பொட்டு வேணாலும் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், புது துணி வேணாலும் நான் தான் உனக்கு எடுத்து தரணும், புரியுதா, ஏன்னா நான் தான் உன் புருஷன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து சுரேஷ் பேச. நீ அதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டி அதுதான் நடக்க போகுது, உனக்கு வேலையெல்லாம் இதுக்கப்புறம் கிடைக்காது, நீ என்ன அப்ளை பண்ணாலும் அது நடக்காது அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து இப்போ வந்து சூப்பர்யா சூப்பர் ரொம்ப நல்லா புருஷனாக நடந்துக்கிற அப்படின்னு வந்து ஒரு குரல் கேட்க. திரும்பி பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. பக்கத்துலேயே வந்து அந்த கரஸ்பாண்டும் நின்றுட்டு இருக்கும் போதே வந்து மதி டிஎஸ்பி கால் பண்ணாருமா, நீ என்கிட்ட பேச அப்புறம் டிஎஸ்பி டீம் பேசினியாமே கால் பண்ணாரு, இந்த இவர்கிட்ட கரஸ்பாண்டன்ட்டையும் பேசணும் இந்த விஷயத்தில், உங்கள் கல்யாணத்துக்கு அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எதுவும் கிஃப்ட் தரல, இந்தா வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நீயே போய் குடியா அப்படின்னா அந்த கரஸ்பாண்டன்ட் போயிட்டு வந்து அந்த இதை கொடுத்தா வந்து பார்த்தா அதில் தெளிவாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி எப்படி வெக்கமே இல்லாமல் நடந்துக்கிற, உன் பொண்டாட்டிக்கு வேலையை விட்டு காலி பண்ணணும்னு பார்க்குற, அவன் பொண்டாட்டிக்கு வேலை வேணுங்குவான், ஆனால் வேலையை விட்டு காலி பண்ணணும்னு பார்க்குற, ஏன் அப்படின்னா வீட்டில் உட்கார வச்சு நீ சொல்கிறத கேட்கணுன்ட்டு. நேற்று என்ன பண்ணியிருக்க, அரைஞ்சிருக்க, இதுக்கெல்லாம் அவங்க கேஸ் எல்லாம் கொடுக்கல, எனக்கு என் வேலை திரும்பி வேணும்னு பேசி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் கேஸ் கொடுக்கவான்னு கேட்கும்பொழுது நான் தான் சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி ஒன்றால் ஒரு கெட்ட பேர் வேணாம், ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ அந்த முடிவு எடுத்தேன். இதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்றும் இருக்குது, உன் மாமா போய் இவர்கிட்ட அதெல்லாம் எடுத்து வெளில விட்டாங்கன்னா மொத்தமும் காலியாகிடும், ஞாபகத்தை வச்சுக்கோ. இந்த பார் ஒழுங்கா ஒன்றா வந்து நடந்துப்பியா இல்லையான்னு நீ சொல்லு, இல்லை அப்படின்னா உனக்கு வேலையை விட்டு போயிடு, நான் இந்த விஷயத்தை தலையிட மாட்டேன், அவங்க லீகல் கேஸ் கொடுத்தா மட்டும்தான் அதில் தலையிடுவேன், போலீஸ்காரனாக இருந்துட்டு எங்கள் உயிரை வாங்காத, மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா, கொஞ்சமாச்சும் வந்து ஒரு படித்தவன் மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்ட்டு வந்து சொன்ன உடனே சந்தோஷமாக வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு இந்த பக்கம் வந்து இவங்க மதி பேச மற்றவங்கெல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறதோட அந்த ப்ரொடிக்ஷன் முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.